ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. நம்ம இப்போ வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. இப்போ இதில் என்ன எந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இஃப் ஏ கேன் டூ அ ஜாப் இன் எக்ஸ் டேஸ், பி கேன் டூ அ ஜாப் இன் ஒய் டேஸ், தென் ஏ அண்ட் பி டுகெதர் வில் டூ அ சேம் ஒர்க். சேம் ஒர்க்கை வந்து பண்ணும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் அது எவ்வளோ டேஸ் வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது a plus b is equal to நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கொடுத்துருக்க வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணுங்க டிவைடட் பை சம். இங்கே என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய், ப்ராடக்ட் டிவைடட் பை சம் பண்ணிங்கன்னா அவங்க ரெண்டு பேரோட வேல்யூ கூட கிடைச்சிரும். ஆக்சுவலாக நம்ம வேற எப்படி பண்ணலாம்னா, ஏயோட ஒன் டே ஒர்க் வந்து 1/x, பியோட ஒன் டே ஒர்க் வந்து 1/y, இது மாதிரி எழுதிட்டு ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எல்சிஎம் எடுத்து பண்ணும் பொழுது இது மாதிரி தான் கடைசியில் ரிசல்ட் வரும். ஓகேவா? அதில் ஒரு 2-3 ஸ்டெப்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 இதுக்கு பண்ணும் பொழுது இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அதாவது கொடுத்துருக்க வேலையை ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணுங்க டிவைடட் பை சம் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ அதுவே வந்து 3 பேர் கொடுத்துட்டு அவங்களோடது கேட்கும் பொழுது அதுக்கு ஆக்சுவலாக எப்படி பண்ணணும்னா XYZ டிவைடட் பை XY ப்ளஸ் YZ ப்ளஸ் ZZ. ஆக்சுவலாக நீங்கள் இது 3 பேர் கொடுக்கும் பொழுது இதை போடாமல் இந்த மாதிரி போடுறது ஈஸி. ஏன்னா வந்து ஒரு பிக் வேல்யூஸ்லாம் இருக்கும் பொழுது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது கொஞ்சம் வந்து கால்குலேஷன் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/zன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து காமனாக எல்சிஎம் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 2 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ணி டிவைடட் பை சம் பண்ணுங்கள். 3 வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் காமனாக ஏதாவது எல்சிஎம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து கால்குலேஷன் வந்து சிம்பிளாக இருக்கும். அதனால தான் அதுக்கு இந்த ஃபார்ம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ கேன் டூ அ ஜாப் இன் 20 days அண்ட் பி இன் 30 days. இன் ஹவு மெனி டேஸ் கேன் தே ஃபினிஷ் இட் இஃப் தே ஒர்க் டுகெதர். இப்போ ஒர்க் டுகெதர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் டிவைடட் பை சம்மா. அப்போது இங்கே எக்ஸ் எவ்வளோ, 20 into 30 divided by 20 plus 30. அப்போ என்ன கிடைக்கும், 20 into 30 divided by 50 கிடைக்குமா? இப்போ இதை 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 5 1s are 5, சாரி இது 3 அப்படியே வச்சுக்கோங்க. 5 4s are 20. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 4 3s are 12. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ ரெண்டு பேரும் 12 டேஸில் வந்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. BQR கேன் டூ அ ஜாப் இன் 20 days, 25 days, 100 days. If they work together, in how many days will the work will be finished அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேயும் டுகெதர் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே ஆனால் பாருங்கள் 3 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக இது மாதிரியும் சால்வ் பண்ணலாம். இது கொஞ்சம் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக போகும். நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணுறதுனா எக்ஸாமில் ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போது ஏ ப்ளஸ் இங்கே ஆக்சுவலாக பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/20, 20, 25, 100 டேஸ்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 1/20, 1/25, 1/100. ஓகேவா? இப்போ இதுக்கு காமனாக நம்ம 100 எல்சியமாக எடுத்துக்கலாமா? அப்போ 20யோட எண்ணத்தை மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்கும். 20 into 5 100 கிடைக்குமா? அப்போ 5 ப்ளஸ் 25ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்கும். 25 4s are 100. அப்போ 4 ப்ளஸ் இங்கே 100 தான் இருக்குது. ஸோ இந்த ஒன்று அப்படியே வச்சுக்கோங்க, டிவைடட் பை 100. ஓகேவா? அதாவது எல்சிஎம் எடுத்திருக்கோம். இது கீழே டினாமினேட்டர் ஃபுல்லாக வந்து 100 வர மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நம்ம அதை டினாமினேட்டர் கீழே சேமாக இருந்தால் தான் நம்ம இதை வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ வந்து எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இது 20யோட வந்து 5 மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். ஸோ மேலேயும் கீழேயும் இருந்தால் மல்டிப்ளை பண்ணணும். அதனால மேலே 1 into 5 5, 20 into 5 100 ப்ளஸ் 25ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்கும், 4. அப்போ மேலேயும் கீழேயும் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 into 4 4 டிவைடட் பை 100 ப்ளஸ் இங்கே 100 இருக்குது. ஸோ அந்த 1 ஆசிட்டிஸ் வச்சுக்கோங்க. அப்போ டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 10/100ன்னு வரும். ஓகேவா? அப்போது
இது 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது 1/10 ஓகேவா. இப்போ 1/10 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும் பொழுது 1 டினாமினேட்டரில் வருதுல்ல, அதுதான் நம்ம வந்து ஆன்சர் எடுத்துக்கணும். 10 இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணும் பொழுது நம்ம வந்து எல்சிஎம்லாம் எடுத்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ டைரெக்டாக ஆன்சர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் என்ன வேல்யூ வருதோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா. அப்போ 10 டேஸில் வந்து அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க எல்லாரும் சேர்ந்து. ஓகேவா. Third problem. A certain cistern has 2 pipes, one of which can fill it in 60 minutes and other can fill it in 20 minutes. If both the pipes are opened, how many minutes will it take to fill the cistern அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதுவும் வந்து ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. போத் பைப்ஸ் ஆர் ஓப்பன் பண்ணிருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஃபில் தான் கொடுத்துருக்காங்க. சரியா. ஸோ இதையும் நம்ம அதே மாதிரி தான் போடணும். அப்போ வந்து பைப் 1 நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், பைப் 2 பின்னு எடுத்துக்கோங்க. அதே தான் இங்கே என்ன வருது, என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 60. மேலே உள்ள ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்க வேல்யூ என்ன பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணுமா 60 × 20 டிவைடட் பை கீழே என்ன பண்ணணும் சம் பண்ணணும். அப்போ 60 + 20 எவ்வளோ 80. அப்போ இந்த 0 கேன்சல் பண்ணுங்க. 2 1s are 2, 4 2s are 8, 4 1s are 4, 4 15s are 60. அப்போ ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஜஸ்ட் இதை அந்த A + B பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இங்கே 2 பைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஃபில்லுன்னு தான் வருது. அதாவது 1 ஃபில்லு 1 எம்டின்னு வந்துச்சுன்னா அது வேறு மாதிரி போடணும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது ரெண்டுமே ஃபில்லுன்னு வரதுனால நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன 15 மினிட்ஸில் வந்து இது ரெண்டுமே வந்து இந்த சிஸ்டனை வந்து ஃபில் பண்ணும். ஓகே. A can do a job in 20 days and B is 5 days. In how many days they do it if they work together அப்படின்னு சேர்ந்து பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். A, B, C can do a job in 20, 30, 60 days respectively. If they work together, in how many days will the work be finished அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து இப்போ வந்து 3 பேர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் வந்து ஃபஸ்ட்டு போடணுன்னா அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன். இந்த 2 ப்ராப்ளம்க்கு ஆன்சர் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.